சொப்பனம் பார்க்கச்சே புண்ணியமும் தொலையும், சொப்பனம் பார்த்துட்டு இருக்கிறச்சே பாப்பமும் தொலையும். நல்ல நல்ல சொப்பனமா பார்த்தேன்னால் புண்ணியம் எல்லாம் தொலைகிறதுன்னு அர்த்தம். பயங்கரமா ஏதோ எழுந்து உட்கார்ற மாதிரி சொப்பனம் பார்த்தேன்னால் பாப்பம் ஒண்ணு தொலைஞ்சதுன்னு அர்த்தம். சுவாமி அது முழிச்சுட்டு இருக்கிறச்சே தொலைக்க கூடாதான்னால் மாட்டேங்கிறானே. முழிச்சுட்டு இருக்கிறச்சே தொலைக்கலாம், தொலைக்கிறதுக்கு நல்ல காரியம் பண்ண வேண்டாமா? பண்ணல. தூங்கிட்டு இருக்கிறச்சே இவனுக்கு ஒண்ணு பண்ண முடியாது பாருங்க. பெருமாள் சரியா அப்பதான் பிடிச்சுக்கிறார். இவனுக்கு இருக்கிற சின்ன சின்ன புண்ணியங்கள் எல்லாம் சொப்பனத்துல நல்லதெல்லாம் கொடுத்து தீர்த்துருவோம். சின்ன சின்ன பாபங்கள் எல்லாம் சொப்பனத்துல இவனை பயப்பட வச்சு தீர்த்துருவோம். நம்மை அறியாமல் தூங்கி கொண்டிருக்கும் போதும் கர்மங்கள் கழிகின்றன. அந்த அளவுக்கு பார்த்துட்டே இருக்கிறச்சே தெரியல, தூங்கிட்டே இருக்கிறச்சே தெரியல, எடுத்துன்னு போயிடுறார். ஹரதி, அதனாலதான் திருடுகிறார். நாம் செய்த குற்றங்களை பாபங்களை நம்மிடத்திலிருந்து திருடுகிறார். ஹரிஹி, இது முதல் சொல். அதனாலதான் காத்தால் எழுந்த உடனே ஹரி 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 என்ன 7 தடவை சொல்லி வைத்தோம்னால்